அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சைக்காலஜினுடைய 11வது சாப்டர்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கற்றல். கற்றல் என்பது ஒருவன் தன் வாழ்வில் அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செயல்திறன்கள் ஆகியவற்றை பொறுத்து பெறக்கூடிய அந்த நிலைதான் என்னது அப்படின்னா கற்றல். அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, அவனை சுத்தி இருக்கிறவங்க எப்படி பழக்க வழக்கங்கள் கொண்ட நல்ல, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களோட சேரும்போது படிக்க முடியும். அது வந்து படிக்கிறதுன்னு இல்ல, தொழில்களை கத்துக்கொள்றவங்களோட இருக்கும்போது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மைகள், நெகட்டிவ் மனப்பான்மையோட படிக்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய திறன்கள் இது எல்லாத்தையும் பொறுத்துதான் என்னது அப்படின்னா கற்றல்ன்றது அமையுது. மனித நடத்தைக்கு அடிப்படையாக அமைகிறதா என்னது அப்படின்னா கற்றல். கற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறோம், ஒரு டெய்லரிங்கே இருக்குன்னா அதுக்கு நம்ம பயிற்சி செய்யணும். அதுல நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்கிறதுனுடைய அடிப்படையில தான் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை குறிக்கும். சரிங்களா? சோ இயல்பூக்கங்கள், இன்ஸ்டிங்க்ட் உள்ள இருந்தே நமக்கு அது தோணணும். வயது முதிர்ச்சி, மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தோணக்கூடிய விஷயம். இதன் காரணமாக ஒருவருடைய நடத்தையில ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த கற்றலுக்கு கீழே வராது. அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளணும். படிக்கிற வயசுலயே படிச்சிடணும். அது உள்ள தோணணும். எனக்கு தோணுனா தான் நான் படிப்பேன். அப்பையெல்லாம் நான் படிக்காம விட்டுட்டு இப்போ போய் உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது கற்றலுக்கு கீழே வராது. கற்றல் என்பது நமது அனுபவங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பு அல்லது விளைபயன். எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, என் அனுபவத்தின் மூலமா நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கற்றல். ஒரு தனி மனிதனுடைய பொதுவான வாழ்க்கையில பெறக்கூடிய பழக்க வழக்கங்கள், அறிவு, மனப்பான்மை ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு செயல்முறை தான் கற்றல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜிடி போயஸ் சொல்லுவார். இதை ஏன் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியர் அவருடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விதமான மாணவர்களை சந்திக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய விதமான அனுபவங்கள் கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு மாணவர்கள்ட்ட இருந்தா அவங்க ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறாங்க. சரிங்களா? சோ அப்போ ஒரு மனிதன் ஒரு பொதுவான வாழ்க்கையில பெறக்கூடிய பழக்க வழக்கங்கள், அறிவு, மனப்பான்மை ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு செயல்முறையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கற்றல்னு சொல்றோம். அனுபவம், பயிற்சி ஆகியவற்றின் மூலம் பெறக்கூடிய நடத்தை மாற்றம் தான் கற்றல். நம்ம அனுபவம், நம்ம எடுக்கக்கூடிய ட்ரைனிங் இதன் மூலமா நமக்குள்ள எடுக்கக்கூடிய மாற்றம் தான் இது கற்றல் அப்படின்னு சொன்னது கேட்ஸ். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். அதன் மூலமா நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்றோம், நம்ம கத்துக்கிட்டதை வச்சு அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதான் கற்றல். இது சொன்னது யாரு? கேட்ஸ், 1946. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்தவாறு ஒவ்வொருவரும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களினுடைய நடத்தைகளை மேம்படுத்துறது தான் கற்றல் அப்படின்னு சொல்றது கார்ட்னர் மர்பி. ரொம்ப முக்கியமான டேட்டா. ஒவ்வொருத்தரும் தங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடத்தைகளை மேம்படுத்திக்கிறாங்க. இதுதான் கற்றல்னு சொல்றது கார்ட்னர் மார்பி. அனுபவத்தின் வாயிலாக புதிய நடத்தையை பெறுதல், பழைய நடத்தையை வலுப்படுத்துறது, இது ரெண்டு தான் கற்றல்னு சொன்னது ஸ்மித். கற்றலின் கொள்திறன் தான் ஆட்டம் அப்படின்றது மரபு வழி திறமை சொல்லுது. கில்காட் அப்படின்றவரோட கூற்றுப்படி நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது, நடத்தை மாற்றம் நிலைத்திருப்பது, பயிற்சி மற்றும் அனுபவம் போன்றவற்றின் மூலம் அந்த நடத்தை மாற்றம் ஏற்படுவது. இந்த மூணையுமே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நடத்தையில மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துறது? அந்த நடத்தை மாற்றம் அப்படி ஏற்படுத்திட்டாலும் அது நிலைச்சிருக்கணும். பயிற்சி, அனுபவம் இது ரெண்டு மூலமா தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதுதான் ஹில்பர்ட் அப்படின்றவரோட கூற்று. அனைத்து உயிரினங்களிடமே என்ன இருக்கு? கற்றல் இருக்கு. எல்லா உயிரினங்களுமே கற்றுக்கொள்ளுது. ஒரு இடத்துக்கு மான்குட்டி போகுது, ஒரு நாள் வந்து சிங்கம் துரத்திருச்சு அப்படின்னா அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அது கற்றிருந்த கற்றல். சரிங்களா? கற்றல் தொடர்ச்சியானது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நிகழ்றது அப்படின்னு சொல்றாங்க. கற்றலால் நடத்தை செம்மையுறுகிறது. ஒரு ஒரு விதமான நெகட்டிவ் பர்சன்ஸை பார்த்து பார்த்து அந்த பர்சன்ஸ் இருந்தாலும் இந்த பக்கம் போகாம இருக்கிறதுங்கிறது நம்ம பெற்ற அனுபவம். சோ கற்றல் பிறரால் அளிப்பது கிடையாது. சுய அனுபவங்கள் வாயிலாக ஒவ்வொருவரும் முயன்று கற்றுக்கொள்வது. சிலர் பாத்தீங்கன்னா ஏமாந்துகிட்டே இருப்பான், சிலர் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். அதன் மூலமா ஒரு அனுபவம் கிடைக்குது. அது கற்றல். கற்றல் திறன் அனைத்து மாணவர்கள்ட்டையும் ஒரே மாதிரி இருக்காது. அது படிக்கிறதா இருந்தாலும் கத்துக்கிறதா இருந்தாலும் எல்லா திறன்களும் ஒரே மாதிரி இருக்காது. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஆர்வம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணும். நுண்ணறிவு, சரிங்களா, ஊக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைகிறதுனாலதான் கற்றல் திறன் அப்படின்றது ஆளுக்கால் என்ன செய்யுது? மாறுபடுது. நுண்ணறிவு மிக்கவன் சுய சிந்தனையை பயன்படுத்தி கத்துக்கிறான். அதிகமான ஐக்கிய பவர் இருக்கவன் அவனா யோசிச்சு கத்துக்கிறான். கம்மியா இருக்கிறவன் முயன்று தவறி கற்றல், ஃபெயிலாகி கத்துக்கிறான். ஒவ்வொரு மார்க்கா ஏத்தி கத்துக்கிறான். சிலருக்கு சொல் புத்தி இருக்கும், சிலருக்கு சுய புத்தி இருக்கும். ஊக்கம் மிகுந்தவன் கவனத்துடன் கற்பதால் கடினமான பாடப்பொருட்களையும் கற்று தேர்ச்சி அடைகிறான். ஊக்கம் குறைந்தவன் கற்றல் அதிகம் கவனம் செலுத்துறது இல்ல. அப்ப மோட்டிவேஷன், இந்த ஊக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊக்கம் இருந்தா மட்டும்தான் படிக்க முடியும். சரிங்களா? இப்ப படிப்புல தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து மதிக்க மாட்டாங்கிறதுதான் உண்மை. மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு ஒரு மனிதனை இன்னொரு மனிதனிடமிருந்து அதன் செயல்கள் மூலம் வேறுபடுத்தி காட்டுது. இதுதான் தனி மனித மாற்றம்னு சொல்றாரு எஸ்கே மங்கல். சரிங்களா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, சுடர் விளக்கானாலும் ஒரு தூண்டுகோல் வேணும் அப்படின்ற மாதிரி கற்றல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காரணி. கற்றலுக்கு உந்துதல் அவசியம்னு சொன்னது மெக்கானல். இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றம் அடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகிறதுன்னு சொன்னாரு கேட்ஸ். கேட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா? கேட்ஸ் பார்த்தோமா?
அனுபவம் மற்றும் பயிற்சி மூலமாக எழக்கூடிய கற்றல் தான் நடத்தை மாற்றம் தான் கற்றல்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு, இயல்பான நடத்தைகளுக்கும் அது மாறுறதுக்கும் பின்னணியாக இருக்கிறது ஊக்கிகள். இப்ப ஒருத்தன் நார்மலா 4th ரேங்க் எடுக்கிறான், அடுத்த எக்ஸாம்ல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறானா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கு, அதுதான் ஊக்கிகள். இது கேட்ஸ் சொன்னது. அதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ஊக்கம், சூழ்நிலை, முதிர்ச்சி, பின்னூட்டம், நுண்ணறிவு நிலை, கவனம், கல்வி அதாவது காட்சி கேள்வி பொருட்கள், வழிகாட்டுதல், மாணவரின் மனப்போக்கு, இடைவெளி விற்று கற்கிறது, புலன்வழி காட்சி கற்றல், பரிசுகள், தண்டனைகள், கற்பவற்றை இணைத்து தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். இதெல்லாம் அதை தாக்கத்தை ஏற்படுத்தும். மோட்டிவேஷன், ஒரு ஆள் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்க, உன்னால முடியும், உன்னால படிக்கும்ல எவனால முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆள் மோட்டிவேட் பண்றது, அது ஊக்கம். அது ஏதாவது திருக்குறள் மூலமா வந்திருக்கலாம். ஒரு இது இப்ப எப்படி ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து காந்தி போய் பேச மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்த மாதிரி. அடுத்து சுச்சுவேஷன், அப்பா அம்மாவுடைய ஒரு சூழ்நிலை, அவங்க கண்ணு முன்னாடி நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, இதா கூட இருக்கலாம். முதிர்ச்சி, இவ்வளவு வயசாகி போச்சு, பட்ட அனுபவம். பின்னூட்டம், இதனால நம்ம பின்னாடி நல்லா இருப்போன்ற ஒரு எண்ணம். நுண்ணறிவு நிலை, படிக்கணும்னு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு. கவனம், கவனம் என்ன செய்யுது, கற்றல்ல ரொம்ப முக்கியமான பங்கு. அதனாலதான் டீச்சர்ஸ் கவனி கவனி கவனிம்பாங்க. காட்சி கேள்வி பொருட்கள், ஒரு விஷயத்த பார்க்கும் போதும் அந்த கலரான பொருட்கள், அந்த கற்றல் எய்டுகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். வழிகாட்டல், கற்றலை விரைவுபடுத்தும் வலிமை உடையது. சரிங்களா, வழிகாட்டுறது அப்படின்றது கற்றலை விரைவுபடுத்தக்கூடிய. உதாரணமா இப்ப இந்த சோதனை அப்படின்றது நமக்கு சயின்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க. இதை செஞ்சீங்கன்னா இதோட ரிசல்ட் நீங்கள் மசாலா சோப்பு நிறம மாத்துன்றது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். அதை போய் லேப்ல செஞ்சு பாத்தீங்கன்னா அதுதான் அது கற்றலை விரைவுபடுத்தக்கூடிய வலிமை. அது மறக்காது. அதான் சொல்லுவாங்க, எழுதிப்பாரு, அதை செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்களின் மனப்போக்கு, பாசிட்டிவிட்டி, நிறைய நேர்மறை மாணவர்களோட சேர்றது. இடைவெளி விட்டு கற்கிறது. என்ன இடைவெளி விட்டு அப்படின்னா 10 அடி தள்ளி நின்று கத்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு தமிழ் படிக்கிறீங்களா, நாளைக்கு வேற சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்த நாள் தமிழ், இன்னைக்கு அடுத்த நாள் வேற சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்த நாள் தமிழ். இப்படி இடைவெளிகள் விட்டு விட்டு கற்கிறதும் நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த நியூரான் இணைப்பு பெறுறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். புலன்வழி காட்சி கற்றல், படிக்கிறது அப்படியே பிம்பமா என்ன செய்யணும், கண்ணு முன்னாடி ஒரு படமா உருவாக்கி ஒரு ஓட்டி பார்க்கணும். அதுதான் புலன்காட்சி வழி கற்றல். பரிசுகள் மற்றும் இதுக்காக தான் நிறைய வீடியோ கிளாஸஸ் எல்லாம் போடுறாங்க, வீடியோ கான்பரன்சிங் கிளாஸஸ் எல்லாம். பரிசுகள் மற்றும் தண்டனைகள், பரிசு கொடுத்தா படிப்பாங்க, அடி கொடுத்தா என்ன செய்வாங்க, படிப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பிரைஸ் கொடுக்குற டீச்சருக்கும் ஃபேன் இருக்கும், அடி வாங்குற ஸ்டாஃபுக்கும் என்ன செய்யும், பயந்துட்டு படிச்சுட்டு வருவாங்க. கற்பவற்றை இணைத்து தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய மறக்கவே மறக்காது. பழச புதுசு இப்ப நம்ம பார்த்தோம் எப்படின்னா, இப்ப நவம்பர் 15 இது ஒரு தூய்மை இந்தியா, அதாவது தூய்மை பாரத வரி அப்படிங்கிறது போட்ட ஒரு டே. இது கூட பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் 15 இன்னொரு டே இருக்கு. என்ன அப்படின்னா பிர்சா முண்டாவுடைய பிறந்த. இதை நம்ம என்ன செய்யறோம், ஜன்ஜாதிய கௌரவ திவாசா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம், ஒரு வீடியோல பார்த்திருப்போம். சோ இது ரெண்டையும் இணைத்து கற்கிறது, இது மறக்கவே மறக்காது. சரிங்களா, அப்ப கற்றல் வீதம், கற்றல் வீதம்னா என்ன, ஒருவர் குறிப்பிட்ட கால அளவுக்குள் எந்த அளவுக்கு கற்று தேர்ச்சி அடைகிறார் அப்படின்றதான் அது கற்றல் வீதம். இது கற்றல் தேர்ச்சியின் அளவு டிவைடட் பை கற்றல் தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட காலம். அந்த கற்றல் வீதம்னா கற்றல் தேர்ச்சியினுடைய அளவு. 75% மார்க் வாங்குறதுக்கு ஒருத்தர் 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அது கற்றல் வீதமா கிடையாது. அந்த வருஷத்துல அந்த எவ்வளவு காலத்துக்குள்ள அதை எடுத்துக்கிட்டாரு. கற்றல்ல எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு அப்படின்றத சொல்றதா என்னது, இந்த கற்றல் விகிதம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கற்று தேர்ச்சியை கற்றுக்கொண்ட பாடப்பொருளின் அளவை கொண்டோ கற்பதில் நிகழ்ந்த தவறுகளின் எண்ணிக்கையை கொண்டோ கணக்கிடலாம். நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்றத எப்படி கணக்கிடுறது, எவ்வளவு பாடம் படிச்சிருக்கீங்கன்றது, அது மூலமா என்னென்ன இது பண்ணிருக்கீங்க அப்படின்றது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கற்பதுல நிறைய தவறுகள் நடந்திருக்குன்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எத்தனை பாடம் அரியர் வச்சிருக்கேன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தரத்தை கால அளவிலோ முயற்சிகள் இருந்து கற்றுத்தருவதற்கான அந்த டைமிங்லயோ என்ன செய்யலாம், எடுத்துக்கொண்டு சொல்லலாம். சரிங்களா, சோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸா இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், அந்த ஒரு ஸ்டான்ஸால மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. சோ இது கற்றல்ல இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் கற்றல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு டேட்டா நீங்க சொல்லியிருக்கிறதுக்கு. அதாவது கற்று தேர்வதற்கான நேரத்தை கால அளவிலோ, சரிங்களா, எடுத்துக்கொண்ட முயற்சிகளின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யலாம் சொல்லணும். அடுத்து கற்றல் பாதைகள் அல்லது கற்றல் வளைகோடுகள்னு சொல்றாங்க. என்ன கற்றல் வளைகோடுகள் அப்படின்னா, ஒரு கற்றலினுடைய வளர்ச்சி இப்படி இருக்கு, இன்னைக்கு இப்படி போய்கிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு கிராஃப்ல இவ்வளவு நாள் வேகமா படிக்க ஆரம்பிக்கிறது, இது கற்றல் வரைபடம். இதுதான் கற்றல் வளைகோடு. இது கற்றல் பாதை அல்லது பயிற்சி பாதைன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஏதோ ஒண்ணுதான் ஸ்டிமுலேட் பண்ணி இருக்குது இல்லையா. சோ கற்றலினுடைய பாதையின் உருவம் கற்கும் வீதத்தை பொறுத்து என்ன செய்யுது, பொறுத்தது, எப்படி கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது. அனைவரோட கற்றல் பார்த்தும் ஒரே மாதிரியா இருக்காது. ஒருத்தர் இப்படி படிச்சிருப்பாரு, ஒரு நாள்ல 9 மணி நேரம் படிச்சுட்டு 9 நாள் இடைவெளி விட்டு 1 மணி நேரம் படிப்பாரு.
ஒருவர் எத்தகைய செயல்களை கற்கிறார், அவருடைய கற்கும் திறன் எத்தகையது அப்படின்றது ஆர்வம் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தான் அந்த கற்றல் பார்த்து அமையும். அவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கணும், அவர் எந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கற்றல் பார்த்து அமையும். 3 விதமான கற்றல் வளைகோடுகளை சொல்றாங்க. ஒன்று உடன்பாட்டு முறையில முன்னேற்றம் அமைந்த கற்றல் வளைகோடு. இது என்னன்னா ஆரம்ப நிலையில கொஞ்சமா இருக்கும். பயிற்சியும் அந்த காலம் அதிகரிக்க அதிகரிக்க அதோட யூசேஜும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். உதாரணமா டைப் ரைட்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல கஷ்டம், பட் அதுக்கப்புறம் பழகிட்டாங்கன்னா அது ரொம்ப அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செய்வாங்க. தீக்குச்சி எடுக்கிறது, மணிகளை கோர்த்து ஊசியில நூல் கோக்குறது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சவாலான காரியமா இருக்கும். கோர்த்து பழகிட்டியானா பின்னிடுவாங்க. இது உடன்பாட்டு முறையில. அடுத்து பாருங்க, கற்றலில் ஏற்ற இறக்கங்களை கொண்டு அமையும் போது அதன் அடிப்படையில பெறக்கூடிய கற்றல் வளைகோடு எஸ் அமைப்பு கொண்டதாக இருக்கும். இப்படி இருக்கும். ஏற்ற இறக்கங்களை கொண்டு அமையும் போது தட்டச்சு பயில்பவருடைய தேர்ச்சி அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து 2வதா என்ன சொன்னாங்க, செங்குத்து கற்றல். முதல்ல என்ன கற்றல் சொன்னாங்க, உடன்பாட்டு முறையில கற்றல். இப்ப செங்குத்து கற்றல். கற்பிக்கப்பட்டவை ஒருங்கிணைக்கப்படணும். அதாவது என்னென்ன கற்றோமோ அது நம்மளுடைய அனுபவங்கள்ல இருந்து என்ன செய்யணும், ஒருங்கிணைக்கப்படணும். அது என்ன செய்யணும் அப்படின்னா ஒருங்கிணைக்கப்படணும். சரிங்களா. அடுத்து கிடைமற்ற கற்றல். ஒருங்கிணைக்கப்பட்ட கற்றல் நடத்தை யூனிட்டா மாற்றப்படணும், உருவாக்கப்படணும். சரிங்களா. சோ நேர்மறை கற்றல் முன்னேற்றத்தில் கற்றல் தொடக்கத்தில் கம்மியாகவும் பிறகு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இது குழிக்கற்றல். அப்ப நேர்மறை கற்றலுக்கு இன்னொரு பேர் குழிக்கற்றல். எதிர்மறை கற்றலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங்ல வேகமா இருக்கும். இந்த எதிர்மறை கற்றல் சொன்னாங்கல்ல, இங்க சொன்னாங்கல்ல. சோ எதிர்மறை கற்றல் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வேகமா போகும். இனிஷியல் ஸ்டேஜ்ல வேகமா போவார், அப்புறம் அப்படியே டவுன் ஆயிரும். இது குவிக்கற்றல். அப்ப நேர்மறை கற்றலுக்கு குழிக்கற்றல், எதிர்மறை கற்றல் குவிக்கற்றல். தவறான கற்றல் முறைகளை மாற்றி அமைத்தல், வலுவூட்டிகளை பயன்படுத்துதல், யதார்த்தமான இலக்குகளை நிர்ணயிக்கிறது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா, மாணவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உதவ முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். பாருங்க, தவறான கற்றல் முறைகளை மாற்றி அமைக்கிறது. என்ன தவறான கற்றல் முறை? மொட்டை மனப்பாடம் பண்றது, அது தப்பு. அந்த முறைகளை மாற்றி அமைக்க வேண்டியது ஒரு ஆசிரியரோட கடமை. வலுவூட்டிகளை பயன்படுத்துறது, நல்லா உங்களுக்கு பிரைஸ் கொடுப்பேன், நிறைய கற்றல் எய்டட் மூலமா விளக்குறது, எய்டுகளை நிறைய கொண்டு வர்றது, பிராக்டிக்கலா செஞ்சு காமிக்கிறது, யதார்த்தமான இலக்குகள், ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிக்க முடியும்னு சொல்றது, ஒரு நாளைக்கு 10 பாடம் படிச்சிடலான்றது யதார்த்தமற்றது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, இந்த மாதிரியான உத்திகளை பயன்படுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உதவுறது. அடுத்து கற்றல் கோட்பாடுகள். பல்வேறு உளவியலாளர்கள் கற்றல் நிகழக்கூடிய தருணங்களை உற்று நோக்கி ஆய்வக சோதனைகளுக்கு உட்படுத்தி கற்றல் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இது கற்றல் கோட்பாடுகள். கற்றல் கோட்பாடுகள்ல விளக்கப்படக்கூடிய 6 அம்சங்கள் என்னென்ன, கற்றல் என்ன நடக்குது அப்படின்னா என்ன, கற்றல்ல ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனியால் வேறுபாட்டுக்கான காரணம் என்ன, மறக்கிறது ஏன் நடக்குது, கற்றல்ல பரிசுக்கும் தண்டனைக்கும் என்னென்ன ரோல், கற்றல்ல மாற்றம் எப்படி நடக்குது, கற்றலை ஊக்கப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், இது எல்லாமே இந்த 6 அம்சங்கள். சரி, இந்த கற்றல் கோட்பாடுகள்ல இருக்கக்கூடிய 2 பிரிவு, ஒன்னு தூண்டல் துலங்கல் கோட்பாடு, இன்னொன்னு கெஸ்டால்ட்டினுடைய அறிவுப்புல கோட்பாடு. சோ எஸ்ஆர் தியரி, மனித நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பல்வேறு தூண்டல்களுக்கான துலங்கல்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன. உதாரணமா, படிக்காம போனா அடி விழுகுங்கிறது இந்த தூண்டலுக்கான துலங்கல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சுட்டு போனா, இதை இப்படி வச்சுக்கிறதுக்கு பதிலா படிச்சுட்டு போனா பிரைஸ் கிடைக்கும், பாசிட்டிவ். படிச்சுட்டு போனா தூண்டல், துலங்கல், பிரைஸ் கிடைக்கும். சோ ஃபீல்டு தியரிஸ், மனித நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவனோட சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல அவன் எப்படி உணர்றான், அவனோட நடத்தையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இப்போ ஒரு பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரக்கடா இருக்கான், பட் அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வெறுக்கிறாங்க ஒரு டைமிங்ல. அப்போ ஏதோ ஒரு தூண்டுதல் மூலமா அவன் மாறும்போது அவன் சுற்றி இருக்கிறவங்க அவனை எப்படி ஃபீல் பண்றாங்க, இப்ப திருந்திட்டான் போல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அதுதான் இங்க ஃபீல்டு தியரிஸ். சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த கற்றல்ல நம்ம பார்ட் 1 வீடியோ என்ன செஞ்சிருக்கோம்னா பார்த்திருக்கோம். பார்ட் 2 வீடியோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.